ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு ஆஃப்டர்நூன் ஹெல்த்தியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாக எழுந்திரிச்சனால நான் நெல்லிக்காய் ஊறுகாயும் இதோடையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி 12 நெல்லிக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 2-3 டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நான் கிட்ஸுக்கு கார்ன் கொடுத்து விட போகிறேன். அதனால் நெல்லிக்காயும் கார்னும் ஒரே பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடியில் தட்டு எதுவும் வைக்காமல் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மேலே ஊற்றுற இட்லி பிளேட் வச்சுக்கலாம். அதில் எந்த துணியும் போட தேவையில்லை. நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை அதில் சேர்த்துக்கிறேன். கார்னும் 10 நிமிஷத்தில் வெந்துடும், நெல்லிக்காயும் ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். அதனால் இன்றைக்கி நான் ஒரே பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது 10 மினிட்ஸ் வெந்து வரதுக்குள்ளேயும் நம்ம லஞ்சுக்கு தேவையான வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே சமயம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் கிரேப்ஸும் சேர்த்து கொடுக்க போகிறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க எல்லா கிரேப்ஸும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் நமக்கு கார்னும் வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரே சமயத்தில் 2 வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது 10 மினிட்ஸ் நெல்லிக்காய் நல்லா ஆற வைக்கணும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான ஒரு பொடி மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி சேர்க்கும்போது தான் நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கருக விடாமல் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது சேர்க்கும்போது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஊறுகாய். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கடுகு இப்போ தான் வெடித்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணும்போது தான் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு 10 மினிட்ஸ் அதை ஃபேனுக்கு அடியில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு வெங்காயம் நான் இன்றைக்கி சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் குக் பண்ணும்போது கட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி கீரலாக கீறி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த உள்ளே இருக்க சீட்ஸ் தனியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி சுற்றி கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாதம் வைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் அளவு அரிசி நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் ரொம்ப குழஞ்சி வந்துடக்கூடாது. விதையாக இருந்தால் தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நான் விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய் செய்கிறதுக்கு நெல்லிக்காய் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கருக விடாமல் சிம்மில் வச்சு சேர்த்துக்கணும். இப்போ இது கூடயே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நெல்லிக்காய் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி மசாலாவும் நெல்லிக்காயும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
இது மூடி போட்டெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. ஆல்ரெடி இது வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் இருந்தாவே ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் எல்லாமே கொஞ்சமாக சுருங்கி வர அளவு வதக்கிக்கணும். இது வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும்னு இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் வெந்து வரதுக்குள்ளேயும் கார்ன் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து நான் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் ஃபுல்லாக ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துக்கலாம் 2 கார்னையும். இப்போ இது கூடயே கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு நீங்கள் சால்ட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு பதிலாக சால்ட்டும் லைட்டாக பெப்பரும் சேர்த்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிட்றேன். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அதே சமயம் ஊறுகாயும் ஓரளவு நல்லா சுருங்கி வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த பொடி சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குறனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நம்ம சும்மா சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு சேர்க்குறனால. இப்போ நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நெல்லிக்காயில் ஜூஸ் அல்லது ஊறுகாய் அல்லது மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து இப்போ வெண்டைக்காய் சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் அதோட சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி காஞ்சிருச்சு. அப்போ தான் அதோட வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கலர் மாற தேவையில்லை, மொறுமொறுன்னு வதக்கி எடுத்தாவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டால் போதும். இதோடையே ஒரு கொத்து அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இது கூட வேணுன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடயே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே நான் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு. அதனால் இப்போ லைட்டாக வதக்குனா போதும். அந்த மசாலாவும் வெண்டைக்காயும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது கூடயே இப்போ கொஞ்சமாக நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாதம் வடிக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து சாதம் வந்து குக்கர்லேருந்து எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
அந்த சாதத்தை வெண்டைக்காயோடு சேர்த்துக்கலாம். சாதம் இந்தளவு உதிரி உதிரியாக இருக்கணும். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் குழஞ்சிருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. விதை விதையாக இருக்கும்போது தான் இந்த வெண்டைக்காய் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த சாதத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீளம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கிறேன். மசாலா பொடி எதுவுமே சேர்க்காமல் நல்லா உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவு பாதி வெந்துருச்சு. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் ஆனால் போதும். இப்போ 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இன்னும் ஓரளவு நல்லா வதங்கி வரணும். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையில கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட காரத்துக்காண்டி 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் ஓரளவு நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாதம் நல்லா ஆறிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆடிடுச்சு. அதோட கிரேப்ஸ் சேர்த்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கொத்தமல்லி இலை வச்சு அரைக்க போகிறேன். அதுக்கு 1 கப் அளவு கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடயே நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு பொட்டுக்கடலை கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் 1 கொத்து கருவேப்பிலை இலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தண்டாக இருக்கிறது நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சட்னியோடு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்து அதையும் சட்னியோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சூப்பரான நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் கொத்தமல்லி சட்னிக்கு தோசை இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன். தோசை தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தோசை மாவும் அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான தோசையும் வெந்து வந்துருச்சு. இதுதான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.